வணக்கம் நண்பர்களே, இன்னொரு சுவாரஸ்யமான ட்ராவல் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுறதுக்கு நாங்கள் சென்னையிலிருந்து கிளம்பி வயநாடு போகலான்னு இருக்கிறோம். 3 days and 4 nights இந்த அழகான வயநாட்டில் தங்கி அதோட இயற்கை அழகை அனுபவிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். 3 days 4 nights சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள், எங்கே தங்கலாம், அப்புறம் போன வருஷம் நடந்த சோகமான நிலச்சரிவுக்கு அப்புறம் வயநாடு போகிறது இப்போது பாதுகாப்பானதா போன்ற பல தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறோம். வாங்க இந்த ஜேர்னியை தொடங்கலாம். சென்னையிலிருந்து வயநாடு போகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நாங்கள் மேட்டுப்பாளையம் ஊட்டி வழியாக வயநாடு போகலான்னு டிசைட் பண்ணினோம். எங்களோட ஃபர்ஸ்ட் டே பிளான் மசனக்குடியில் ஸ்டே பண்ணுறது தான். மதியம் 12:30 மணிக்கெல்லாம் நாங்கள் மேட்டுப்பாளையத்தை ரீச் பண்ணினோம். அங்கேயே எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு மேட்டுப்பாளையம் செக் போஸ்டில் செக்கிங் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து எங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணினோம். இந்த நீலகிரி மலைத்தொடரோட முக்கியமான அம்சமே அதோட கிளீன்லினஸ் தான். ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு பிறகு நாங்கள் ஊட்டி டவுனை நெருங்கினோம். ஊட்டின்னதும் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி நாங்களும் எதிர்பார்த்து போனது பயங்கரமான சில் கிளைமேட். ஆனால் எங்களுக்கு கிடைச்சதோ வெயிலும் மோசமான டிராஃபிக்கும் தான். ஒரு கட்டத்தில் எவ்வளோ டைவர்ஷன் எடுத்தோம் அப்படின்னு தெரியாமல் நாங்கள் ஒரு வழியாக ஊட்டி டவுனை கடந்து கூடலூர் ரோடை ரீச் ஆனோம். ஆனால் அதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே எடுத்தது. சன்செட்டை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் ஒரு வழியாக கூடலூருக்கு ரீச் ஆனோம். ஆனால் அங்கேயும் எங்களை வெல்கம் பண்ணினதோ ஹெவி டிராஃபிக் தான். நாங்கள் அன்னைக்கு நைட்டை கூடலூர்லேயே ஸ்டே பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணினோம். ரெண்டாவது நாள் காலையில் 5 மணிக்கு நாங்கள் ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு முதுமலை டைகர் ரிசர்வை நோக்கி வேகமாக எங்களோட பயணத்தை தொடங்கினோம். நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறதுக்கான முக்கிய காரணம், டைகர் ரிசர்வில் ஜீப் சஃபாரியோட டிக்கெட்ஸ் ஏர்லி மார்னிங் மட்டும்தான் கிடைக்கும். பெரும்பாலான ஸ்லாட் ஆன்லைன்லேயே முன்கூட்டியே புக்கிங் ஆகிடும். நாங்கள் ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு ஆன்லைனில் டிக்கெட் கிடைக்கல. அதனால் டைரெக்டாக டிக்கெட் கவுண்டருக்கே போய் ஜீப் சஃபாரி கிடைச்சா அங்கே புக் பண்ணலாம் சொல்லி டிசைட் பண்ணினோம். ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கான வெப்சைட் டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் சேர்த்துருக்கேன். கூடலூர் டு முதுமலை ரோட் ஃபுல்லாகவே முழுக்க ஃபாரஸ்ட் ஏரியா தான். நீங்கள் இந்த வழியாக போனால் கண்டிப்பாக இந்த அழகை ரசிக்காமல் உங்களால் பயணம் பண்ணவே முடியாது. ஆனால் இந்த வழியாக நீங்கள் போகும்போது உங்களோட காரையோ பைக்கையோ நீங்கள் நிறுத்துறதுக்கோ அல்லது இறங்குறதுக்கோ அனுமதி இல்லை.
அதுவும் இல்லாமல் உங்களோட ஸ்பீட் லிமிட்டை நீங்கள் 30லேருந்து 40 km/h மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு லக்கு இருந்தால் நீங்கள் இந்த ரோட்லேயே அனிமல்ஸை பார்க்க முடியும். இந்த முதுமலை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டோட நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய 3 ஸ்டேட்ஸோட சந்திப்பில் அமைஞ்ச ஒரு அற்புதமான இடம். இந்த பசுமையான காட்டுக்குள்ள புலி, யானைகள், சிறுத்தைகள், மான் மற்றும் பல வகையான பறவைகளும் இருக்கு. முதுமலைக்கு பழமையான மலைத்தொடர் என்று இன்னொரு அர்த்தமும் இருக்கு. இந்த முதுமலை டைகர் ரிசர்வோட டூரிஸ்ட் டைம் மார்னிங் 6 o'clock ஈவினிங் 6 o'clock வரைக்கும். இரவு நேரங்களில் அனிமல்ஸோட சேஃப்டிக்காக இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷனை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால 9 o'clock மேலே உங்களால் டைகர் ரிசர்வ் வழியாக ட்ராவல் பண்ண முடியாது. இந்த முதுமலை டைகர் ரிசர்வை நீங்கள் பெங்களூர்லேருந்தோ, மைசூர்லேருந்தோ, ஊட்டியிலேருந்தோ ஆர் கோழிக்கோடுலேருந்தோ ரீச் பண்ணலாம். இதில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி தான். ஒரு 45 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் மார்னிங் 6 o'clock போல் முதுமலை டைகர் ரிசர்வ் ரீச் ஆனோம். டிக்கெட் கவுண்டரில் நாங்கள் கேட்டப்போ ஜீப் சஃபாரி டிக்கெட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி புக்குடு. ஸோ கேம்பர் வேனில் சஃபாரி பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் கேம்பர் வேன் டிக்கெட் எடுத்தோம். இதில் பர் பர்சனுக்கு 350 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஜீப் சஃபாரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 பீப்புளுக்கு 6400 சார்ஜ் பண்ணுறாங்க. புலி இல்லைன்னா சிறுத்தையை பார்க்குற ஆர்வத்தில் நாங்கள் மற்ற ட்ராவலர்ஸ் கூட இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணினோம். எங்களோட கேம்பர் வேன் ஃபாரஸ்ட் வழியாக மெல்ல நகர்ந்து சென்றது. இந்த அழகான காட்டுக்குள்ள எங்களால் மான்கள் கூட்டமாக ஓடுவதையும் மயில்கள் மரத்து மேலே நிற்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. எங்களோட புலிய அல்லது சிறுத்தைய பார்க்குற கனவு நிறைவேறல. அன்னைக்கு நாள் நம்மளோட அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினச்சிட்டு நாங்கள்
அடுத்து நோக்கி புறப்பட்டது தான் தெப்பக்காடு யானை முகாம். டைகர் ரிசர்வோட டிக்கெட் கவுண்டர்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த தெப்பக்காடு எலிஃபென்ட் கேம்ப் இருக்கு. இங்கே ஒருத்தருக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எலிஃபென்ட் கேம்போட டிக்கெட்டும் நீங்கள் டைகர் ரிசர்வோட டிக்கெட் கவுண்டர்லேயே வாங்கிக்கலாம். இந்த எலிஃபென்ட் கேம்பில் நிறைய யானைகள் இருந்தன. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அழகிய எலிஃபென்ட் தான் ரகு. இந்த ரகு தான் நெட்ஃப்ளிக்ஸ் OTTயில் 2022 வெளியான தி எலிஃபென்ட் விஸ்பரர்ஸ் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிமோட முக்கியமான ஹீரோ. இந்த எலிஃபென்ட் கேம்ப்ல நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்த ஹோட்டலில் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு நாங்கள் வயநாடை நோக்கி ஸ்டார்ட் பண்ணினோம். முதுமலை டைகர் ரிசர்வ்லேருந்து வயநாடு சுமார் 95 கிலோமீட்டர் இருக்கும். இங்க இருந்து வயநாடு ரீச் ஆக 2.5 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வரை ஆகும். சில நேரம் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருந்தா இன்னும் அதிக நேரமே ஆகும். எங்களோட இன்னைக்கான அடுத்த பிளான் வயநாட்டில் இருக்கிற எடக்கல் கேவ்ஸை பார்க்கறது. மார்னிங் 12 o'clockலாம் நாங்கள் எடக்கல் கேவ்ஸில் இருக்கிற பார்க்கிங் ஸ்பாட்டை ரீச் ஆனோம். இந்த பார்க்கிங் ஸ்பாட்லேருந்து டிக்கெட் கவுண்டருக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்ராக்சிமேட்லி 2 kilometers அண்ட் இதை ரீச் பண்ண உங்களுக்கு ஒரு 40 minutes ஆகும். அன்னைக்கு சண்டேங்கிறதுனால க்ரௌட் அதிகமாகவே இருந்தது. சுமார் 20 நிமிஷம் லைன்ல நின்று டிக்கெட்டை வாங்கினோம். இந்த எடக்கல் கேவ்ஸ் 1200 மீட்டர் ஹைட்ல இருக்கு. இந்த கேவ்ஸ்குள்ள போகணும்னா 400 to 500 ஸ்டெப்ஸ் மலை மேல போற மாதிரி தான் இருக்கும். நல்ல ஃபிட்னஸ் இருந்தா கேஷுவலாவே ஏறிடலாம். அகெயின் ஒரு 45 minutes ட்ரக்குக்கு பிறகு நாங்கள் கேவ்ஸை ரீச் ஆனோம். இந்த கேவுக்குள்ள போனதுமே ஒரு நல்ல ஏன்ஷியன்ட் ஃபீல் கிடைச்சது. இந்த குகையோட வால்ஸ்ல நிறைய ஸ்டோன் கார்விங்ஸும் பெயிண்டிங்ஸும் எங்களால் பார்க்க முடிஞ்சது. இந்த கார்விங்ஸ் 7000 years ஓல்டுன்னு பழங்கால மனிதர்களோட வாழ்க்கை முறையை செதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த குகையில கிட்டத்தட்ட 30 நிமிஷம் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபீலோட கீழே இறங்க ஆரம்பிச்சோம். பார்க்கிங்லேருந்து நாங்க கிளம்பி
பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போய் அங்கே எங்களோட லஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அங்கேருந்து நாங்கள் ஃபைனலாக போன இடம்தான் நாங்கள் புக் பண்ணியிருந்த டென்ட் கேம்ப். இந்த ஸ்டே ஒரு ஹில் டாப்ல இருக்கு. ரொம்ப நேரம் டிரைவிங்க்கு பிறகு ஒரு நல்ல அண்ட் கஷ்டமான ஆஃப் ரோடிங் முடிச்சு அந்த இடத்த நாங்கள் ரீச் பண்ணினோம். என்னதான் ஆஃப் ரோடிங் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் மேலே ஏறின பிறகு சுற்றி இருந்த இயற்கையை பார்த்த பிறகு எங்களுக்கு எல்லா கஷ்டமும் மறந்து போச்சு. அன்னைக்கு ஈவினிங் சன்செட்டை பார்த்துக்கிட்டே அந்த நாள் நல்லா ஸ்பெண்ட் பண்ண ஒரு திருப்தியில் எங்களோட டேயை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.